கண்காட்சியில் நம்முடைய ஹிஃபுது பிரிவுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஹிஃபுது பிரிவில் வந்து இந்த பிள்ளைகள் செஞ்சுருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னா இந்த ஒன்று மட்டும் நம்முடைய தனி பிரிவுகளில் வந்து ஹிஃபுது மதரசா தனி பிரிவு இருக்குது. அந்த ஹிஃபுது மதரசாவுடைய பிள்ளைகள் செஞ்சது தான் இது செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி இது பைத்துல் முகத்தஸ். இது வந்து ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்ட இடம். அதுவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்பொழுது அந்த கல் சேர்ந்து உயர்ந்தது. அப்போ அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உனக்கு அனுமதி அழைப்பு இல்லைன்னு சொன்னது அந்த கல் அப்படியே அந்த இடத்துல நின்றுச்சு. அந்த கல் ஆமாம். இப்போ அப்படியே என்ன செய்யுது, அந்த கல் தொங்கிக்கிட்டு தான் நிற்குது. அப்படியே அந்த இடத்துலேயே அந்த கல் நிற்குது. இது நம்ம தெக்கா சாஹிபானுடைய இது அவங்க இதுக்கு மக்காவுக்கு போன அந்த பல்லாக் அதுக்கு நம்ம என்ன செய்ய மேலே வச்சுருக்கோம். அந்த சைடில் வச்சுருப்பாங்க. அவன் கண்காட்சிக்காக நம்ம மேலே வச்சுருக்கோம். இது ஹாஜா அஜ்மீர் நாய் குதுபுல் ஹிந்து ரலியல்லாஹு அவங்களுடைய இடம். இதில் அவங்களுடைய எல்லாமே அது நேச்சுரலாக வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து அந்த சாப்பாடு ஆக்குறது. இதில் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, தன்னுடைய காப்பு மாலை எல்லாத்தையும் கூட என்ன செய்வாங்க காணிக்கையை கழட்டி போடக்கூடிய அந்த பகுதிகள் இது. இது வந்து ஷாப்பிங் சென்டர் வச்சுருக்கிறாங்க. ஷாப்பிங் சென்டர் இருக்குல்லாங்க. இது வந்து தங்கக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் மாஸ்டரில் அடுத்த வருஷம் நம்முடைய ஹாஸ்டல் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறோம். அதனுடைய அடித்தளம் இன்ஷா அல்லாஹ் அநேகமாக அடுத்த மாதம் நம்ம செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதனுடைய மாடல் நம்முடைய அந்த ஹாஸ்டல் விடுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொண்டு வந்துருக்கோம். ஆமாம். இது நம்முடைய முதல்ல நம்ம அஸ்கர் ரஹ்மான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் நம்ம நடக்கிறது மௌலானா சின்ன கல்தைக்கால நடக்குது. இந்த சின்ன கல்தைக்கு ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தது. இங்கே ஒரு இதில் வந்து ஒரு வேப்பமரம் இருந்தது. இதில் எல்லாம் மக்கள் வந்து தண்டு போட்டு ஆடுவாங்க. நான் ஊஞ்சல் ஆடுவாங்க. நானும் ஊஞ்சல் ஆடி இருக்கிறேன் அந்த பகுதி. இது வந்து இந்த பக்கம் ஹவுது இருந்தது. அந்த ஹவுது கிணறு இந்த மாதிரி அமைப்புகள் இங்கே என்ன வச்சுருக்கிறாங்க. காபாவுடைய வாசல் அதனுடைய சாவி வச்சிருக்கிறாங்க. காபாவுடைய திரைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதில் வச்சிருக்கிறாங்க. இது நம்முடைய மாஸ்கர் இப்போ இருக்கக்கூடிய பில்டிங் தான். இதை நம்ம வந்து விவரிக்கிறதுக்காக தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கிறாங்க. இது கீழே இருக்கக்கூடிய பகுதி கிரவுண்ட் ஃப்ளோர். இதை நம்ம என்ன செஞ்சலாம், அப்படியே தூக்கி நம்ம என்ன செஞ்சலாம் மேலே இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதியை தான் இதில் இருக்கக்கூடிய இந்த ரூம்ஸு இல்லை அந்த அமைப்புகள் இதெல்லாம் வச்சுருக்கோம். அது பிரின்சிபல் ரூம் அப்படி வச்சுருக்குது. இது வந்து ஒரு ஹால், இது ஒரு ஹால், இது வந்து கம்ப்யூட்டர் செக்ஷன் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம். இது அதுக்கு மேலே வைக்கிறது இது மொட்டை மாடி. இருக்கக்கூடிய மாஸ்கர் இருக்கிற மாடி. அடுத்தது இது காபத்துல்லாஹ் எத்திரிலாம். இது ஹிஜ்ரி இஸ்மாயில். இது மக்காம் இப்ராஹிம். மக்காம் இப்ராஹிம். இது வந்து ஹிஜ்ரி இஸ்மாயில். இது விதமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலா ஷெரீஃப். இதை நம்ம சேர்ந்த மாதிரி வச்சுருக்கிறோம். ரௌலா ஷெரீஃப். சரி. பெரிய முத்தாப்பா தர்கா பின்னால் என்னுடைய பாட்டனர் அவங்களும் அவங்களுடைய பசார் இங்கே அதை மறுபடி வச்சுருக்கிறாங்க. பெரிய முத்தாப்பா தர்கா இது நம்ம ஊருடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஈக்கிய பவுலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு கூட எத்தனையோ கிராமத்துக்கு நடந்திருக்குது. முந்தைய காலத்துக்கு சுனாமி வந்த காலத்துலையும் சரி, அதுக்கு முன்னால் 1977 பயங்கரமான வெள்ளம் வந்த சமயத்திலும் சரி, இவங்க அந்த கடல் கொந்தளிப்பை தடுத்து நிறுத்தினாங்கிறத மீனவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க. 3 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் ஒன்று ஈக்கிய பவுலியுல்லா, ஹலீஃபா பவுலியுல்லா, முத்துமோது பவுலியுல்லா. இந்த 3 பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க. இந்த 3 பேரும் ஒரே காலத்தில் உள்ளவங்க தான். இவங்களுடைய பிறப்பை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்முடைய குருநாதர் போதநாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்பே பிறந்தவங்க. அவங்களுடைய பிறப்புக்கு முந்தினவங்க காலத்தில் கிட்டத்தட்ட 90 வருஷத்துக்கு முந்தின உள்ளவங்க. இது நம்முடைய புகாரி ஷெரீஃப். கிட்டத்தட்ட 56 வருடங்களாக புனிதமான புகாரி ஓதி அதுக்கு முன்னான விளக்கம் சொல்லப்படக்கூடிய இடமாக இது இருக்குது. இது புனித புகாரி ஷெரீஃபுடைய மஜ்லிஸ். இது அதனுடைய தோட்டத்தை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது நம்ம கொடைவல்ல லெப்பாப்பா நாயகர்
ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒரு அற்புதமான இடம் இது. நம்ம ஊர் மக்களுக்காக வேண்டி நிறைய சேவை செஞ்சவங்க. ஊர் மக்களுக்கு இல்லை, தமிழ்நாட்டிலேயே பல பகுதிகளிலேயும் நிறைய ஹிதமத்துகளையும் உதவிகளை செய்த பெரிய நாயகங்கள் பெரிய லப்பா சின்னலப்பா ரலியல்லாஹு தஆலா. இது நம்ம கதிரியா தரீகாவினுடைய தமிழகத்தினுடைய கேந்திரமாக தென்னிந்தியாவினுடைய கேந்திரமாக இருக்கக்கூடிய மஹதரத்துல் காதிரியா ரலியல்லாஹு தஆலா பொதுநாயகத்தினுடைய மக்காமா இருக்கக்கூடிய மஹதரத்துல் காதிரியா. இங்கே சிறப்பான மதரசாக்கள் நடந்து வருது, புது மதரசா நடக்குது இங்கே. இது ஹாஃபிஸ் அமீர் அக்கா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மஸார். இது இங்கே பொறுத்த வரைக்கும் நம்முடைய குர்ஆனை ஹிஃப்து பண்ணக்கூடியவங்களாம் அங்கே போய் ஜியாரத்துக்கு போயிட்டு வந்தால் அந்த பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அல்லாஹ்வால் அதிகரிக்குது அந்த பெருமக்களுடைய வரக்கத்தால் சொல்லுவாங்க. அதனால் நிறைய பயனடைந்தவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுடைய மஸார் இது நம்முடைய ஜாபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா நம்ம கூலக்கடை பஸாருடைய ஆரம்பத்தில் இருக்குது அவங்களுடைய மஸார். இது ஆண்கள் பகுதி, அவங்க அடங்கியிருக்கக்கூடிய இடம். இது பெண்கள் பகுதி கூட போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, பிள்ளைகள் செய்து வைத்திருக்கிறாங்க. அதற்கு அடுத்து சவுரு குகை. இது சவுரு குகை. இது மற்றெல்லாம் வந்து தர்மாக்கோலை செஞ்சாங்கன்னு சொன்னால் இது வந்து ஸ்டோன்லேயும் செஞ்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது பல கிலோ கடுமையான வெயிட். இது கற்களாலையும் சிமெண்ட்னாலையும் இதை என்ன உருவாக்கியிருக்கிறாங்க பிள்ளைகள். அதோட இது வந்து இந்த சிலந்தி வலை, புறா முட்டையிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். இது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் குகையில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் நாயகம் அவங்க பயந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான். அப்படி சொன்னதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இல்லை இருக்குது இது யகூலு லி ஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா. இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த மாதிரி நீங்கள் தன்னுடைய தோழருக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய இதில் வந்து இந்த தௌர் குகையை பற்றி சொல்கிறாங்க. ஃபஸ்ஸித்தீக்கு ஃபில் காரி வஸ்ஸிதுக்கு ஃபில் காரி வஸ்ஸித்தீக்கு லம் யுரையா என்ன அந்த பைத்தில் இந்த தௌர் குகையில் இருந்த நிகழ்வை சைனா பூசி நாயகம் என்ன செய்கிறாங்க. அது தமிழில் இதை என்ன செய்யப்படுது. வாங்கினவர்கள், புறம் பேசியவர்கள், ஜக்காத்து கொடுக்க மறுத்தவர்கள், அடுத்தவருடைய நிலத்தை அபகரித்தவங்க, அதே மாதிரி கடமையான குளிக்காதவர்களுக்கெல்லாம் என்னென்ன தண்டனைகள் இருக்குது, நாம் எப்படி பயந்து நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க இது பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அச்சம், இரையச்சம் ஏற்படுவதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்து சில பேர் நேற்று வந்து உண்மையிலேயே ரொம்ப எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த இறை ஹவுஃப் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. இதில் தண்ணி கலந்து இது வந்து ரத்த ஆறு மாதிரி இந்த வட்டி இதில் விழுந்து கிடக்கக்கூடியவர்கள் ரத்த ஆறில் கிடப்பாங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஒரு பயம் ஏற்படுவதற்காக. அல்லாஹ் இந்த மாதிரி நிலைமைகள்லேருந்து நம்மை சார்ந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இது புறம் பேசியவர்கள், இது ஜக்காத்து கொடுக்காதவர்கள், இது அடுத்தவருடைய நிலத்தை அபகரித்தவங்க, இது கடமையான குளிப்புகளை சரியாக நிறைவேற்றாதவர்கள். இது வந்து நல்லடியார்களுடைய கபர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது அது வந்து சொர்க்க பூங்காவாக இருக்கும் அப்படின்னாங்க. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை சார்ந்தோடைய கபர்களையும் அப்படி ஆக்கி வைப்பானாங்க. அப்போ அவங்க அந்த கேள்விகளை கேட்டு முடிஞ்சவொடனே நல்ல பதில் சொல்லுவாங்க. யார்? நம்முடைய சாலிஹீன்கள், நல்ல அடியார்கள். அப்போ அந்த மலக்கு சொல்லுவாங்க, நம் நௌமத்தல் அரூஸ், மணமகன் தூங்குவது போல தூங்கு அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. அங்கே வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பழங்கள் இந்த இது மாதிரிலாம் என்ன நிறைய இனிப்புகள் அங்கே இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஹதீதுகள் இருக்கிறதுனால அது மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு நல்ல அமல்களை செய்யணும், நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கணும், பண்பாடும் நடக்கணும் என்பதற்காக இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம். நம்முடைய கல்லூரியில் 24 வருடங்கள் ஆகியிருக்குது. 496 மௌலவியாக்கள் வெளியாகிருக்கிறாங்க இதுவரை. அதே மாதிரி 76 ஹாஃபிஸாக்கள் வெளியாகிருக்கிறாங்க. நம்முடைய தனி பிரிவாக இதனுடைய தனி பிரிவர்களுடைய பிரான்ச் நெய்னாத்தோடு இருக்கக்கூடிய ஹைரியா தைக்காவிலே நடந்து வருகிறது. அதிலிருந்து நம்ம அந்த ஹிஃபுல் பிரிவிலிருந்து 76 ஹாஃபிஸாக்கள் வெளியாக இருக்கிறாங்க. 496 மௌலவியாக்கள் இருந்து வெளியாக இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் பட்டமளிப்புகளாக வைக்கிறது இல்லை. 24 வருடம் முடிந்ததால் இந்த வருஷம் நம்ம வைக்க போகிறதில்லை. அடுத்த வருஷம் 25வது வருஷம் நீங்கள் அது வாட்ச் செய்யணும். எல்லாருடைய ஹயாத்திரிகளும் வாங்கி வைத்து நம்ம வெள்ளி விழா கொண்டாடுறதுக்கு இருக்கிறோம். அந்த சமயத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சியை கொஞ்சம் விரிவுபடுத்தி